गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। ஸ்ரீயப்பதியா இருக்கக்கூடிய பிரபு கிருஷ்ணர் உத்தவருக்கு இந்த அத்தியாயத்தில் சுகதுக்கங்கள்னால இதனால நமக்கு என்ன வரக்கூடியது, யாக யஜ்யங்கள்னால வரக்கூடிய அந்த புண்ணியத்தினால எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் அது மூலியமாக நமக்கு என்ன கிடைக்கிறது, ஒருத்தன் எப்படி இருக்கணும்ன்றது தான் பிரதானமாக இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றார். முதல்ல எடுத்த உடனே எப்பயும் போலதான் இந்த வர்ணாசிரமத்தை அனுசரித்து யாராருக்கு என்ன கடமைகள் இருக்கோ அதை சரியாக செஞ்சுட்டு வரணும் தான் அப்படி ஆரம்பிக்கிறார். நீ எந்த காரியத்தை பண்ணாலும் பகவதர்ப்பண புத்தியோட பண்ணு, கடமையோட செய், என நினைத்து கொண்டு செய்ய, எதுவுமே உனக்கு இதனால் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு நினைக்காதபடிக்கு இந்த ஒரு எண்ணத்தோட இருந்து நீ செஞ்சுட்டு வரணும்னு எப்படி தன்னுடைய உபதேசத்தை உத்தவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு ஜீவன் சொப்னாவஸ்தையில இருக்கும்போது அப்ப நடக்கும்போது பார்த்தா முழிச்சிக்காத பரியந்தம் அந்த சொப்னமானது எப்படி அவனுக்கு சத்தியமாக இருக்கோ அதே போலதான் இந்த பிரபஞ்சமாகிற விவகாரத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற வரையில் இதுதான் சத்தியம்னு அந்த ஜீவனுக்கு தோணும். எப்போ என்னுடைய கிருபையினால அவனுக்கு ஞானமானது உண்டாகிறதோ அப்ப இது பொய்ன்னு தோண ஆரம்பிக்கும். எப்படி ஒருத்தன் சொப்னத்திலேருந்து முழிச்சின்றான்னா, ஆஹா இத்தனை நேரம் சொப்னம் தானா, இது உண்மை இல்லைன்னு அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சுக்கிறான். சொப்னத்தில் பார்த்தா தன் ஏதோ ஒரு திருடன் அடித்து கொண்டு போகிறது போலையும், தான் ஏதோ ராஜாவாக இருக்கிறது போலையும், தனக்கு நிறையா சம்பத்துகள்லாம் இருக்கிறது போலையும், இப்படிலாம் கண்ணாமனான்னு அவளுக்கு ஏற்றது போல சொப்னங்கள்லாம் வருதோன்னு அது அப்போ சொப்னாவஸ்தையில் எல்லோரும் அது சத்தியம்தான் நினச்சின்னு இருக்கோம். ஆனால் எழுந்ததுக்கு அப்புறம் தான் இது அசத்தியம்னு தெரியறது. அதே போல இங்கே என்ன சொல்றார் பகவான்னா, இந்த உலகத்தில் நாம் சஞ்சாரம் பண்ணிட்டு விவகாரம் பண்ணிகிட்டே இருந்துட்டு அஜ்ஞானத்தில் மூழ்கி இருக்கிற பரியந்தம் இது சத்தியமாக இருக்கும். என்னுடைய கிருப்பையினால எவனும் ஒருவனுக்கு ஞானம் வருதோ அப்போ இதெல்லாம் பொய்ன்னு அப்ப தெரிய ஆரம்பிச்சிடும், சொப்னத்திலேருந்து எழுந்துன்றவனை போல அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டே வரார். இப்படி உபதேசம் பண்ணிட்டே வரார். அடுத்தது 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக சொல்றார். என்னன்னா, யோக மார்க்கத்தில் போகும்போது சாதனைகள் தான் ஜாஸ்தி. அந்த சாதனைகள் தான் நம்மளுக்கு கை கூடணும்னா யமனியமும் ரொம்ப முக்கியம். நீ தியானம் பண்றியோ இல்லை பிராணாயாமம் பண்றியோ ஆசனம் பண்றியோ அதுக்கு முன்னாடி யமனியமத்தை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. அஹிம்சா சத்தியமஸ்தேயம் பிரம்மச்சரியம் அபரிக்கிரகாக யமாக சுச்சி, அப்புறம் ஈஸ்வர பிரணிதானம், அப்புறம் சுவாத்தியாயம், இவைகள்லாம் இன்னும் 2-3 இருக்கு. அவைகள் சேர்த்தா நியமங்கள்னு இது 2 முக்கியம். இவைகள் நாம இதை மனசடைவில் இதை நம்ம அனுஷ்டானம் பண்ணி பரிபக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது ஆசனம் பிராணாயாமத்துக்கே போகணும்னு யோக மார்க்கம் சொல்றது. அப்பா இது ரொம்ப முக்கியம்ப்பா, அஸ்திவாரம் போல இது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ற. அப்படி பகவான் சொல்ல ஆரம்பிச்சுட்டு அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அபரிக்கிரகம்னு சொல்லக்கூடிய 5 விஷயம் இது ஏற்கனவே நிறைய இடத்துலையும் சொல்லியிருக்கோம். கபிலோபதேசம் அந்த உபதேசங்கள் போதும். அஹிம்சைன்னா யாரையும் ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது. சத்தியம்னா எப்பயுமே மனசு வாக்கு காயத்தினால எப்பொழுதும் உண்மையா இருக்கிறது. அஸ்தேயம் தனக்கு தேவையில்லாத வச்சுக்கிறது எல்லாமே திருடுதான். அஸ்தேயம் பிரம்மச்சரியம் இந்திரியம் முழுக்க எல்லா இந்திரியங்களும் அடக்கணும். அபரிக்கிரகான்னா எல்லாருடையும் கையை நீட்டி 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 எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறோமோனோ இந்த மாதிரி வாங்காத, போதும் வாங்கினது போதும் அப்படின்னு மனசை உள்ள அடிச்சு திருப்பணும் போதும்னு. இந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்ற. அடுத்த நியமங்கள் சுச்சி சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானம், அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, யம நியமத்துல யமம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆரம்பிச்சு எப்படி ஒரு பக்தனானவன் இருக்குன்னா அமான்ய மத்சரஹா. அமான்யன்னா கோபம் இல்லாம முதல்ல கோபத்தை அடக்கி வச்சுக்கணும், மாச்சரியம் இல்லாதவனாக இருக்கணும், அகம்பாவம் இல்லாதவனாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கணும். அனசூயகா அசூய இல்லாதவனாக இருக்கணும், எதுலேயுமே பற்றுதல் இல்லாதவனாக இருக்கணும். இப்படிலாம் வாழ்ந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு வரார் உத்தவர்கிட்ட. இந்த இத்தனையும் அனுஷ்டானம் பண்ணிட்டே வரும்போது இந்த ஆஷா பாசங்கள் இருக்கே பத்னி புத்திராதிகள்கிட்ட இதை நம்மளை பிடிச்சி இழுக்கும்ன்றார். இதுலேருந்து நம்ம எப்படியாவது தோஷ திருஷ்டியை பார்த்து 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 இதுலேருந்து வெளில வரணும்ன்றத நிச்சயமா இருக்கணும் அந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு வரார். இதுக்கு குரு ரொம்ப 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 அவசியம். குரு என்ன சொல்றாரோ, ஒரு சத்குருவை அவலம்பிச்சு அவர் என்ன சொல்றாரோ கண்மூடித்தனமா அவரை நம்பி அவர் சொல்ற விஷயத்தெல்லாம் நம்ம அனுஷ்டானம் பண்ணிட்டு வரணும்னு அப்படி சொல்றார் பகவான். குரு ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்றார். சொல்லும்போது அந்த அக்னி ஆனதுன்றது பரம பவித்திரமான இந்த உலகத்துல அக்னி மாத்திரத்தை அதுக்கு தோஷமே கிடையாது. ஜலத்துலலாம் தான் தோஷம் இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்து உபயோகப்படுத்த மாட்டா, அங்க இருக்கக்கூடிய ஜலமும் அசுத்த ஜலம்ன்ற மாதிரி ஜலத்துக்கு தோஷம் உண்டு, பூமிக்கு தோஷம் உண்டு. ஆனால் அக்னிக்கு தோஷமே கிடையாது. எங்கே இருந்தாலும் அது பவித்திரமான அக்னி. ஏன்னா
அது தான் ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா அந்த இடத்த சாம்பலா ஆக்கி எல்லாத்தையும் ஒரே நேரத்துக்கு கொண்டு வந்துடுறது. அதனால எல்லாத்துக்கும் ஒரே ரூபத்தை பரபிரம்மத்தை போட கொடுக்கறதுனால அக்னிக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அப்பேற்பட்ட அக்னி போலதான் இந்த பிரம்மானந்தம், அந்த பரபிரம்மன்றது. அந்த பிரம்மானந்தத்தை எப்படி நாம உண்டாக்கணும் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக ஒரு உதாரணத்தை சொல்றார் கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட. என்ன சொல்றாருன்னா, இந்த யாகத்துக்கு வந்து நம்ம இப்போ யாகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய பிரக்கிரியைகள்லாம் இருக்கு. அப்போ ஹோமம் மூலியமா தானே, நம்மளுக்கு அக்னி மூலியமா தானே எல்லோரும். இப்போ இந்திரனுக்கு அவிர்வாகம் கொடுக்கணும்னாலும் அக்னி மூலியமா கொடுக்கணும். அப்புறம் பிள்ளையாருக்கு வந்து அவிர்வாகம் கொடுக்கணும்னாலும் அக்னி மூலியமாக, யாரா இருந்தாலும் சரி, மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் யாருக்கா இருந்தாலும் அக்னி மூலியமாக தான் கொடுக்கறது. அது பரம பவித்திரமான ஒரு ஹோமமாக, பரம பவித்திரமாக காரியமாக சொல்லப்பட்டது அக்னி மூலியமாக கொடுக்கும்போது. அப்படி கொடுக்கும்போது அந்த யாகம் எப்படின்னா, ஏதோ வந்து கற்பூரத்தை ஏற்றி அதை யாராவது வந்து ஏற்ற சொல்லிட்டு, இந்த ஸ்ராத்தத்தில் வந்து காலங்காலத்தால் இருந்து உபாசனத்துக்கு முன்னாடி பண்ணுறவன் அந்த மாதிரிலாம் யாகத்துக்கு பண்ணிட முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அற்புதமான ஒரு அரணிக்கட்டை வச்சிருப்பான். அந்த அரணிக்கட்டையை கடையறதுக்கு வந்து குரு இருக்காரே, அவருக்கு நியமங்கள்லாம் இருக்கு. அவர் சர்வாங்க சவரம் பண்ணிட்டு, அவர் வந்து அக்னிஹோத்திரம்லாம் பண்ணிட்டு, சில காரியங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டாதான் அவர் அதுக்கு யோக்கியத்தை அந்த அக்னியை கொடுக்கறதுக்கு. அப்படி அந்த அக்னி எப்படி இருப்பான்னா, பரம பவித்திரமாக கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்டை, அதுக்கு நடுப்புற கடையறதுக்காக ஒரு கூர்மையாக ஒரு கட்டை, அதுக்கு மேல அழுத்திண்டு ஒருத்தர் பிடிச்சிப்பா, அதுக்கு நடுப்புற ஒரு சூத்திரம் போல ஒரு கயரை வச்சுன்னு சரக்கு 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 சரக்குன்னு கடைவா. இப்படிதான் அந்த பரம பவித்திரமா இருக்கக்கூடிய அக்னியை வெளில கொண்டு வருவா யாகத்துக்கு முன்னாடி. இப்ப பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த கீழே ஆதாரமாக ஒரு கட்டை இருக்கே, அதுலேருந்து தானே அக்னி ஆனது வருது, அவர் தான் குரு அப்படின்னு சொல்றார். மேல அழுத்தறதுக்காக ஒரு கட்டையை வச்சு நான் அழுத்துறாளோன்னோ, அதுதான் சிஷ்யன் அப்படின்றார். நடுப்புற ஒரு கட்டை இருக்கணும், அப்படி கறக்கன் கடையும் போது அதுக்கு நடுப்புற கூர்மையாக ஒரு கட்டை வச்சு தானே கடையணும். அந்த கட்டைகள் தான் சாதனைகள். அதுல வரக்கூடிய அக்னி தான் வந்து பரமானந்தம். ஆகையினால எப்படி அந்த அக்னி பரம பவித்திரமான அக்னியோ அதை வச்சுதான் யாகம் பண்ணுமோ, அதே மாதிரி அந்த குரு அவ்வளோ முக்கியமானவர், குரு ஆதானமானவர். அப்படி குருவை ஆசிரயிச்சு நாம வந்து அந்த கட்டையினால சாதனை பண்ணும்போது பரம பவித்திரமா இருக்கக்கூடிய அக்னி போல அந்த பிரம்மானந்தத்தை அடைய முடியும்னு இப்படி கிருஷ்ணர் சொல்லிட்டே வரார். ஆகையினால ஒரு குரு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, இந்த ஜீவன் கர்மாதீனமாக இருந்து கொண்டு இந்த உலகத்துல வாழும்போது மாத்தி 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 ஏதாவது ஒரு யோனியில பிறந்து கொண்டு பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறதுன்றது தான் வாஸ்தவம். இந்த வேதோக்த தர்மங்கள் நிறைய காமிய தர்மங்கள்லாம் இருக்கு. அவைகள்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம நிறைய சுகங்களை அனுபவிக்க முடியும். அந்த சுகங்கள்னால நமக்கு தாத்காலிகமான சௌக்கியம் கிடைக்குமே தவிர, இந்த மரணம்னு ஒன்று இருக்கே, அந்த மரணத்தை நீ என்ன தபஸ் பண்ணாலும் எந்த கர்மா பண்ணாலும் போக்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியறது. புராணாந்தரத்துல எத்தனை பேர் சாமர்த்தியமா வரன்கள் வாங்கியிருக்கான். ஆனா ஹிரண்யகசிபு, ராவணன் யாரா இருந்தாலும் சரி, அப்படி வரன் வாங்கினாலும் நரகாசுரன், இத்தனை பேரும் வந்து அவ காலம் ஆகுது போல எடுத்தோம். அதனால நீ என்ன எப்பேற்பட்ட கர்மான்னா என்ன, உடனே சந்தியாந்தனம்னு இல்லை, நீ தபஸ் பண்றதோ எது இருந்தாலும் சாதனையே கர்மா தான். அப்படி நீ பண்ணினாலும் இந்த மரணத்தை மாத்திரம் போக்கிக்க முடியாது, நீ எந்த சாதனை பண்ணினாலும் அப்படின்னு சொல்லிட்டு வர. ஆகையினால இந்த ஜீவனானவன் பரதந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு வர, சுதந்திரம் கிடையாது. இப்போ பகவானுக்கு சுதந்திரம் இருக்கு, அவர் எப்போ வேணா பிறப்பார், எங்க வேணாலும் பிறப்பார். இந்த கர்மாக்கள் எதுவும் அவர் வந்து இந்த கர்மா மூலியமாக பிறக்கிறது போல அப்படி ஒரு அவதாரம் பண்ணுவாரே தவிர, இந்த கர்மா அவரை கண்ட்ரோல் பண்ணாது, அவர் தான் இந்த கர்மாவை கண்ட்ரோல் பண்ணுவார். ஆனா சுகதுக்கத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லோரும் அவ வந்து பரதந்திரர்கள், சுதந்திரர்கள் கிடையாது. இந்த நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்களானது ரெண்டு விதமாக இருக்கு. ஒன்று புண்ணிய கர்மாக்கள், பாப கர்மாக்கள். இந்த புண்ணிய கர்மாக்கள்ல உயர்ந்த புண்ணிய கர்மா எது அப்படின்னா யாகத்தை தான் பகவான் எடுத்துக்கிறார். இந்த யாகம் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா, மேலே சொர்க்கலோகத்துல இந்திரன் காத்துன்னு இருப்பானா, இந்த யாகம் பண்ண தீட்சிதால இப்படி சரிவரியாக யாரு லோகக்ஷேமார்த்தம் ஸ்ரத்தையாக உடம்பு வருத்தி இப்படி யார் இங்க யாகம் பண்றாளோ அவளை பூர்ண கும்பம் கொடுத்து அழைக்கிறதுக்காக காலவானதுக்கு அப்புறம் இந்திரன் காத்துன்னு இருப்பான். அப்படி காத்துன்னு இருந்து உயர்ந்த சுகத்தையும் கொடுப்பான். தன் கூடயே உட்காந்து வச்சு எல்லா இடத்துக்கும் சஞ்சாரம் பண்ண வச்சு, தான் அப்சர சஸ்திரிகள்லாம் அவ நர்த்தனமாகும்போது எப்படி பார்க்குறானோ அதே போல யாரும் தீட்சிதன் போனாலும் அவனும் தேவன் போல கந்தர்வன் போல உட்காந்துட்டு, ஏன்னா அந்த லோகத்துல வந்து இந்த சரீரத்தோட இருக்க முடியாதோன்னோ, அதுக்கேற்றது போல ஒரு சரீரத்தை வைத்துக்கொண்டு இந்த தீட்சிதர் வந்து அங்க வந்து ஒரு தேவன் போல சஞ்சாரம் பண்ணிட்டு அப்படியே இருப்பார். சுகானுபவம் ஏற்பட எடுப்பற சுகத்துல என்ன நடக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது.
க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி அப்படின்னு அந்த சுகம் முடிய 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 என்ன ஆகும்னா அவன் கணக்கு தீர்ந்துருத்தன்னா கழுத்து பிடிச்சி கீழே தள்ளிடுவானா அந்த யாரா இருந்தாலும் சரி இந்திரன். ஏன்னா இதுக்கு மேல ரொம்ப நேரம் இருந்தால் தனக்கு ஆபத்து வந்துடும்ன்றதுனால அப்படி தள்ளினா தலைகீழாக கீழே வருவான். அதனால நீ எந்த கர்மாக்கள்னால உயர்ந்த யாக யஜ்ஞ கர்மாக்கள்னால நீ வரக்கூடிய அந்த சௌக்கியமானது கூட நீ வேண்டான்னு நினைச்சிருந்தா நீ எல்லா கர்மாக்களையும் பண்ணும், அந்த மனோபக்குவத்தை நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர. இப்படி புண்ணிய கர்மா பண்ணவாளுடைய நிலையே இப்படி இருக்குன்னா பாப கர்மா பண்ணினான்னா அவ்வளோதான். புனரப்பி ஜனனம் புனரப்பி வரணம்னு சொல்லிட்டு நரக்கத்துக்கு போய் அத்தனை கஷ்டங்களையும் அனுபவிச்சு இப்படி பிறந்துட்டே இருப்பா. இதுக்கு ஒரு முடிவே இல்லாதபடிக்கு திரும்ப 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 கஷ்டப்பட்டு இப்படி இந்த ஜீவனானது கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். ஆகையினால இந்த கர்மா அதீனம்ன்றது பகவான் சொல்லும்போது பிரம்மதேவன் பர்யந்தம் கர்மாதீனமா இவா எல்லாருமே கர்ம அதீனமா உள்ளவர்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். பிரம்மதேவன் அவெல்லாம் தேவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா அங்க கிருஷ்ணர் சொல்லும்போது அவளுக்கே கர்மான்றது உண்டு. அந்த கர்மானாலதான் பரார்த்தத்வய ஜீவி எத்தனை கோடி வருஷம்னு கணக்கே போட முடியாது. அத்தனை கோடி கணக்கான வருஷங்கள் அந்த பிரம்மதேவரே கர்ம அதீனமா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லிட்டு அதனாலதான் எல்லோரும் பரதந்திரர்கள், நான் ஒத்தந்தான் சுதந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சொல்லிட்டு அதுக்கு மேல தான் கர்மாக்கு அதீதமானவன் சொல்றதை விட தான் சயேகான்னு நான் ஒண்டிதான் எப்பொழுதும் இருக்கேன். இந்த மாய ஜெகத் சிருஷ்டி இவைகளுக்காக இதெல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு எல்லாம் ஒரு ஒரு மாயை போல ஒரு நாடகம் போல நடந்துட்டு இருக்குப்பா. இதுல இப்படிதான் இருக்கும். இந்த கர்ம அதீனமா உள்ளவர்கள் சுதந்திரம் கிடையாது, அவர் பரதந்திரர்கள்னு இப்படின்னு சொல்லிட்டு வர்றார் பகவான். ஆகையினால இந்த ஜீவன் எப்ப சுதந்திரமா மாறுறானோ அப்ப என்னோட சேருவான் அப்படின்னு. அந்த சுதந்திரத்துவம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா இந்த உலகத்திலேருந்து விடுபட்டா கிடைக்கும். சில பேர் மகான்கள் இந்த அந்த கர்ம வினைக்காக பிராரப்தவசாத்து சரீரத்தை எடுத்துட்டு வருவா. அப்படி இருந்தும் கூட அவ இந்த சரீரத்துல அகப்பட மாட்டார்கள், இந்த மாயையில் அகப்பட மாட்டார்கள்னு இப்படி சொல்லி பகவான் முடிச்ச உடனே உத்தவர் கிருஷ்ணரை பார்த்து, பிரபு அற்புதமாக சொன்னீர்கள். நீங்க சொல்லும்போது இந்த உலகத்துல எல்லோரும் பரதந்திரர்கள் தான், சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் சில மகான்கள் அவ கர்மத்தை தாண்டினவர்கள், அவ என்ன அடைந்தவர்கள்னு சொல்றேலே, அப்படி ஒண்ணு உண்டா? எல்லோரும் கர்ம அதீனமா பிரம்மதேவன் பர்யந்தம் இருக்கும்போது அதுக்கு கம்மியாக அப்படியும் சில பேர் இருக்காளா? இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் மேல அப்பேற்பட்ட பக்தன் எப்படி இருப்பான், அந்த பக்தன் எப்படி சாப்பிடுவான், எப்படி தூங்குவான், எப்படி சஞ்சாரம் பண்ணுவான், அவனுடைய மனோநிலையானது எப்படி இருக்கும், அப்படி ஒரு பக்தன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பக்தன்னா பக்தன் இல்லை, ஒரு ஞானி, அந்த ஒரு ஜீவன் இப்படி இருப்பார்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு இப்படி உத்தவர் தன்னுடைய கேள்வியை கேட்டு இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். பிரம்மனிஷ்டால் இப்படி உத்தவர் கேட்டார் அப்படின்னு இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். இந்த அத்தியாயமே நான் அடுத்து அது என்ன சொல்லணும்னு பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப புதிராக இருந்தது. நான் எவ்வளோ புரிஞ்சின்றேனோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சொன்னேன். ரொம்ப அற்புதமாக கிருஷ்ணர் பேசிட்டு வர, எவ்வளோ ஆழ்ந்தமான ஞானம் இருக்கு இந்த விஷயத்துலேருந்து கிருஷ்ணருக்கு இதுலேருந்து தெரியறது. அற்புதமாக பேசிட்டு வரார். அப்படி அற்புதமான ஒரு அத்தியாயம். எனக்கு நான் எவ்வளோ புரிஞ்சின்றேனோ அதை உங்களுக்கு சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு. அப்பேற்பட்ட அத்தியாயம். இது மாதிரி அடுத்து பார்த்தா நிறைய விஷயங்கள் கிருஷ்ணர் உத்தவருக்கு உபதேசம் பண்ணிட்டு வர போறார். அதெல்லாம் என்னன்னு நம்ம மேலே தெரிஞ்சுப்போம். மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். अथ दशमोऽध्यायः श्रीभगवानुवाच मयोदितेषु अवहितः स्वधर्मेषु मदाश्रयः वर्णाश्रमकुलाचारम् अकामात्मा समाचरेत् अन्वीक्षेत विशुद्धात्मा देहिनां विषयात्मनाम् गुणेषु तत्त्वध्यानेन सर्वारम्भविपर्ययम् सुप्तस्य विषयालोकः ध्यायतो वा मनोरथः नानात्मकत्वात् विफलः तथा भेदात्मधीर्गुणैः निवृत्तं कर्म सेवेता प्रवृत्तं मत्परस्त्यजेत् जिज्ञासायां संप्रवृत्तः नाद्रियेत् कर्मचोदनाम् यमानभीक्ष्णं सेवेत नियमान् मत्परः क्वचित् मदभिज्ञं गुरुं शान्तम् उपासीत मदात्मकम् अमान्यमत्सरो दक्षः
निर्ममो दृढसौहृदः असत्वरो अर्थजिज्ञासुः अनसूयुरमोघवाक् जायापत्यगृहक्षेत्र स्वजनद्रविणादिषु उदासीनः समं पश्यन् सर्वेषु अर्थमिवात्मनः विलक्षणः स्थूलसूक्ष्मात् देहात् आत्मेक्षितास्वदृक् यथाग्निः दारुणो दाह्यात् दाहकोऽन्यः प्रकाशकः निरोधः उत्पत्त्यनुबृहत् नानात्वं तत्कृतान् गुणान् अन्तः प्रविष्ट आधत्त एवं देहगुणान् परः योऽसौ गुणैः विरचितः देहोऽयं पुरुषस्य हि संसारः तन्निबन्धोऽयं पुंसो विद्याच्छिदात्मनः तस्मात् जिज्ञासयात्मानम् आत्मस्थं केवलं परं संगम्य निरसेदेतत् वस्तुबुद्धिं यथाक्रमम् आचार्यः अरणिः आद्यः स्यात् अन्तेवासी उत्तरारणिः तत्सन्धानं प्रवचनं विद्यासन्धिः सुखावहः वैशारदी साति विशुद्धबुद्धिः धुनोति मायां गुणसम्प्रसूतां गुणाश्च सन्दह्य यदात्ममेतत् स्वयं च शाम्यति असमित्यथाग्निः अथैषां कर्मकर्तॄणां भोक्तॄणां सुखदुःखयोः नानात्वमथ नित्यत्वं लोककालागमात्मनाम् मन्यसे सर्वभावानां संस्थाह्योत्पत्तिकी यथा तत्तदाकृतिभेदेन जायते भिद्यते च धीः एवमपि अङ्गसर्वेषां देहिनां देहयोगतः कालावयवतः सन्ति भावाजन्मादयो असकृत् अत्रापि कर्मणां कर्तुः अस्वातन्त्र्यं च लक्ष्यते भोक्तुश्च दुःखसुखयोः कोऽन्वर्थो विवशं भजेत् न देहिनां सुखं किञ्चित् विद्यते विदुषामपि तथा च दुःखं मूढानां वृथाहङ्करणं परम् यदि प्राप्तिं विघातं च जानन्ति सुखदुःखयोः तेऽप्यद्धानविदुर्योगं मृत्युर्न प्रभवेद्यथा कोऽन्वर्थः सुखयत्येनं कामो वा मृत्युरन्तिके आघातं नीयमानस्य वध्यस्येव न तुष्टिदः श्रुतं च दृष्टवद्दुष्टं स्पर्धासूयात्ययव्ययैः बह्वन्तराय कामत्वात् कृषिवच्चापि निष्फलम् अन्तरायैः अविहतः यदि धर्मस्वनुष्ठितः तेनापि निर्जितं स्थानं यथा गच्छति तच्छृणु इष्ट्वेह देवतायज्ञैः स्वर्लोकं याति याज्ञिकः भुञ्जीत देववत् तत्र भोगान् दिव्यान् निजार्जितान् स्वपुण्योपचिते शुभ्रे विमान उपगीयते गन्धर्वैः विहरन् मध्ये देवीनां हृद्यवेषधृक् स्त्रीभिः कामगयानेन
किङ्किणी जालमालिना क्रीडन्न वेदात्मपातं सुराक्रीडेषु निर्वृतः तावत् प्रमोदते स्वर्गे यावत् पुण्यं समाप्यते क्षीणपुण्यः पतति अर्वाक् अनिच्छन् कालचालितः यद्यधर्मरतः संगात् असतां वाजितेन्द्रियः कामात्मा कृपणो लुब्धः स्त्रैणो भूतविहिंसकः पशून् विधिना लभ्य प्रेतभूतगणान् यजन् नरकानवशो जन्तुः गत्वा याति उल्बणं तमः कर्माणि दुःखोदर्कानि कुर्वन् देहेन तैः पुनः देहमाभजते तत्र किं सुखं मर्त्यधर्मिणः लोकानां लोकपालानां मद्भयं कल्पजीविनां ब्रह्मणोऽपि भयं मत्तः द्विपरार्धपरायुषः गुणाः सृजन्ति कर्माणि गुणः अनुसृजते गुणान् जीवस्तु गुणसंयुक्तः भुङ्क्ते कर्मफलान्यसौ यावत् स्यात् गुणवैषम्यं तावन्नानात्वमात्मनः नानात्वमात्मनो यावत् पारतन्त्र्यं तदैव हि यावदस्यास्वतन्त्रत्वं तावत् ईश्वरतो भयं येतत् समुपासीरन् ते मुह्यन्ति शुचार्पिताः काल आत्मा आगमो लोकः स्वभावो धर्म एव च इति मां बहुधा प्राहुः गुणव्यतिकरे सति उद्धव उवाच गुणेषु वर्तमानोऽपि देहजेषु अनपावृतः गुणैर्न बध्यते देही बध्यते वा कथं विभो कथं वर्तेत विहरेत् कैर्वा ज्ञायेत लक्षणैः किं भुञ्जीतोद विसृजेत् शयीतासीत याति वा एतदच्युत मे ब्रूहि प्रश्नं प्रश्नविदां वरा नित्यमुक्तो नित्यबद्धः एक एवेति मे भ्रमः श्रीहरये नमः श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायाम् एकादशस्कन्धे भगवदुद्धवसंवादे दशमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।